பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். நான் இப்பொழுது கடற்கரை மணலில் நின்று கொண்டு நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். கடற்கரை மணல் அப்படின்னா கடலில் இருந்து ஒதுங்கி வருகின்ற மண். இந்த மண்ணை குறித்து சொல்ல வேண்டுமே ஆனால் 2 காரியங்களை சொல்ல முடியும். இது உப்பு சத்து நிறைந்த மண். இந்த மண்ணில் நிறைய உப்பு உண்டு. 2வது, இந்த மண் ஒரு திடமான மண். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமமான தரையில் காலையிலேயே உடற்பயிற்சிக்காக வாக்கிங் போகும்போது 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா இந்த மண்ணில் நடக்கிறதா இருந்தால் ஒரு 500 மீட்டர் நடந்தால் போதும். ஏன்னா இந்த மண் அவ்வளோ திடம் வாய்ந்தது. இதில் நடப்பது கொஞ்சம் கடினம். இந்த மணலை நான் பார்க்கும்போது வேதாகமத்திலேருந்து எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, உன்னால் முடிவையானால் இந்த கடற்கரை மணலை நீ எண்ணிப்பார் அப்படின்னாங்க. உன்னால் என்ன முடிவையானால் நீ எண்ணிப்பார் அப்படின்னாங்க. காரணம், கர்த்தர் சொன்னாங்க, இவ்வளவாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். நாம் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியார். நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாரும் எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னா, ஆபிரகாமுடைய செத்து போன சரீரத்திலிருந்தும் சாராளுடைய செத்து போன கர்ப்பத்திலிருந்தும் சந்ததிகளை உருவாக்கினவர் நம்முடைய தேவன். நாமும் அந்த சந்ததி தான். இந்த சந்ததிக்கு எக்ஸாம்பிளா ஆண்டவர் இந்த மண்ணை தான் காண்பித்தாங்க. இந்த மண்ணை பார்க்கும்போது அவர் எவ்வளவு அதிசயமானவர், அவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடிகின்றது. பிரைஸ் தி லார்ட்.